கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டின் மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இந்த கடுமையான பனிப்பொழிவு காலத்திலும் கூட காலை வேளையிலே அருள்நிறை ஆலயத்தில் அன்னை மரியாளோடு நாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த அன்னையின் வழியாக கடந்த ஆண்டு நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், பிறந்திருக்கூடிய இந்த புத்தாண்டு நம் எல்லாருக்குமே ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக அமைய அன்னை அருள்பாலிக்க வேண்டும். வல்லமையான பரிந்துரையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். அதே வேளையிலே ஆழ்மனதில் எந்த வேண்டுதலோடு வந்திருக்கிறீர்களோ எல்லாமே கிடைக்கப்பெற இந்த திருப்பலியிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? எப்படி அந்திரேயா ஆண்டவரை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சுட்டு விரலாக இருக்கிறாரோ, அதே போல நீங்களும் நானும் இந்த புலர்ந்திருக்கக்கூடிய புத்தாண்டிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை அடுத்தவருக்கு சுட்டி காட்டக்கூடிய கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கிற வேளையிலே திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்போது அந்த பக்கமாக வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை பார்த்து, இதோ கடவுளுடைய செம்மறி என்று தன்னுடைய சீடர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஏறக்குறைய இந்த கடந்த வாரம் முழுவதுமே யோவான் நற்செய்தியிலிருந்து இந்த பகுதியை மீண்டும் மீண்டுமாக நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய செயல்பாடு மெசியாவை முன்னிலைப்படுத்தி அவரை சுட்டி காட்ட வேண்டும், இவர்தான் மெசியா என்று உலகுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பது கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த திட்டம். எனவே கடவுள் தனக்கு கொடுத்த திட்டத்தை மிக தெளிவாக திருமுழுக்கு யோவான் செய்து முடித்து கொண்டிருக்கிறார். எனவே இவர்தான் கடவுளுடைய செம்மறி, மெசியா, ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் கடந்த நாட்களில் சிந்திக்கிற வேளையிலே தன்னுடைய சீடர்களுக்கும் மீண்டும் அவரை சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது திருமுழுக்கு யோவானினுடைய சீடர்கள் தன்னுடைய குருவை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். காரணம், இங்கு நிறைவு அல்ல, நாம் அடைய வேண்டிய பகுதி ஆண்டவர் இயேசு என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். எனவே திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டிய ஆண்டவரை சுட்டி காட்டிய ஒரு சுட்டு விரலாகத்தான் இருக்கிறார். எனவே அவரை பார்த்த அந்த சீடர்களும் இயேசுவின் பின்னால் செல்கிறார்கள். அப்போது நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்ற அந்த உரையாடல் தொடங்குகிறது. வந்து பாருங்கள் என்று சொன்னபோது இயேசுவோடு சென்று அந்த இறை அனுபவத்தை, மெசியா அனுபவத்தை முழுவதுமாக அந்திரேயா அங்கு பெறுகிறார். எனவே தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது ஒரு அழகான பழமொழி. தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற மனநிலை அவருக்கு அல்ல. உடனடியாக தன்னுடைய சகோதரரான பேதுருவை பார்த்து, சீமோனை பார்த்து, நான் ஆண்டவரை மெசியாவை கண்டுகொண்டேன் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார். எனவே தான் அங்கே மீண்டும் அங்கு சீமோனையும் ஆண்டவர் இடத்திலே கொண்டு வருகிற பொழுது, நீ கேஃபா, உன்னுடைய பெயர் பாறை என்று சொல்லி இன்றைக்கு திருச்சபைக்கு மாபெரும் ஒரு தூணாக இந்த பேதுரு என்கின்ற ஒரு பெரிய ஒரு திருத்தூதரை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் யோவானும் சரி, அந்திரேயாவும் சரி, ஆண்டவரை அடுத்தவருக்கு சுட்டி காட்டக்கூடிய சுட்டு விரலாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் அவ்வளவு ஏன் நம்முடைய பாதுகாவலி தூய லூர்து அன்னையினுடைய இந்த திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம் என்றால், அன்னையும் தன்னுடைய மகனாக மெசியாவாகிய மீட்பரை மக்களுக்கு சுட்டி காட்டு கொண்டேதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு அந்த கானாவூர் திருமணத்திலே அந்த பணியாளர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக அந்த குறைந்து போன அந்த ரசம் அங்கே பொங்கி வழியக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மகனை சுட்டி காட்டி, இவர் வழியாகத்தான் அருளை நீங்கள், அருளுக்கு மேல் அருளை நீங்கள் பெற இருக்கிறீர்கள், அவரை விடாது பற்றி கொள்ளுங்கள்,
அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அன்னை மரியாளும் சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே தான் இன்றைக்கு அந்த அன்னையை நாடி இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே அதிகால வேளையில் பலவிதமான சிரமம் எடுத்து நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது அந்த அன்னையைப் போல, தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பது போல அன்னை எவ்வாறு தன்னுடைய அன்பு மகனை இந்த அகிலத்துக்கு பிரகடனப்படுத்தி இவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னாரோ, அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு இறை அனுபவம் அந்திரேயாவை போல அடுத்தவருக்கு நாம் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க வேண்டும். கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் தெளிவாக சொல்கிறார், அழகையின் பிள்ளை எவ்வாறு இருப்பான், சாத்தானின் பிள்ளை எவ்வாறு இருப்பான். இரண்டு பேருக்குள்ள பெரிய வித்தியாசம் இந்த பாவம். இந்த பாவம் இல்லாத ஒரு அற்புதமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், பாவத்திலே உழண்டு கொண்டிருப்பவர்கள் அழகையின் பிள்ளைகள் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே திருத்துதர் யோவான் நமக்கு தெளிவுபடுத்துவது போல அன்னை மரியாளை அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த பரிசுத்தமான கடவுளின் பிள்ளைகளாகிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவை பிறந்திருக்கக்கூடிய பாலனை அடுத்தவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய, அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.